மேரேஜ் பண்ண வைஃப் மாதிரி பயப்படுத்துற? நீ குக் பண்ணாத, நீ போ. இஷ்டம் இல்ல அவங்களே குக் பண்ணி சாப்பிட்டோம். நீங்க சமைக்கலாம், எங்களால சாப்பிட முடியாது. நீங்க செய்யற சப்பாத்திய சாப்பிட்டுட்டு நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறதை விட பேசாம பட்டினியா கிடைக்கலாம். இல்லைன்னா அவங்களே சமைச்சு அவங்களே சாப்பிட்டோம். வாங்கடி எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணுவோம். ஐயோ, இதுகளை கட்டிட்டு எதாவது அவஸ்தப்பட போறாரோ. முருகா 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 கடல் ஓரத்தில் ஒரு பொண்ணு நல்லா குழுகுழுன்னு இருக்கும் அவ கண்ணு. அவள் அழகை பார்த்தேன் அங்கே நின்று, அவள் அள்ளி தந்தாள் கன்னத்திலே ஒண்ணு. குமரி கடல் ஓரத்தில் ஒரு பொண்ணு, ஒரு பொண்ணு, ஒரு பொண்ணு நல்லா குழுகுழுன்னு இருக்கும் அவ கண்ணு. அவள் அழகை பார்த்தேன் அங்கே நின்று, அவள் அள்ளி தந்தாள் கன்னத்திலே ஒண்ணு. கூந்தலிலே பாதி மட்டும் சௌரி, குளத்தில் நான் விழுந்து விட்டேன் தவறி, அந்த குமரி பொண்ணு தூக்கி விட்டா பதறி. வாழைத்தண்டு கால்கள் கொண்ட சிட்டு, இடை வார்த்தெடுத்த சின்ன வெள்ளி தட்டு, நளநளக்கும் தாமரையின் மொட்டு, மெல்ல தடவும் போது பளபளக்கும் பட்டு. குமரி கடல் ஓரத்தில் ஒரு பொண்ணு நல்லா குழுகுழுன்னு இருக்கும் அவ கண்ணு. அவள் அழகை பார்த்தேன் அங்கே நின்று, அவள் அள்ளி தந்தாள் கன்னத்திலே ஒண்ணு. மாலையிட்டு மனம் முடிக்க வேணும், அவ மடியினிலே குடியிருப்பேன் நானும். பால் இருக்கும் மேனியினை காணும், கண்ணு படுக்கையிலே தூக்கம் எங்கே தோணும். படிப்பதற்கு மட்டுமல்ல பள்ளி, காதல் படிப்பதற்கு பேரும் கூட பள்ளி. நடிப்பதிலே அவளும் ஒரு கள்ளி, நான் ராத்திரியில் அணைக்க வேணும் அள்ளி. குமரி கடல் ஓரத்தில் ஒரு பொண்ணு நல்லா குழுகுழுன்னு இருக்கும் அவ கண்ணு. அவள் அழகை பார்த்தேன் அங்கே நின்று, அவள் அள்ளி தந்தாள் கன்னத்திலே ஒண்ணு. குமரி கடல் ஓரத்தில் ஒரு பொண்ணு, ஒரு பொண்ணு, ஒரு பொண்ணு, ஒரு பொண்ணு, ஒரு பொண்ணு. டார்லிங் லில்லி, மை டியர் டார்லிங் லில்லி. சும்மா லில்லி லில்லி சொல்லு கிள்ளுது. எனக்கு வலிக்குது, போய் தள்ளி உட்காரு மேன். இப்படியே தள்ளியே எவ்வளவு காலத்துக்கு உட்காரது இல்லி? அதுக்கு நான் என்ன பண்ணுது?
சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணும். லில்லி, என் சைடு ஃபாதர் மாதிரி நான் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி விடுவேன். உன் சைடு ஏதாவது டேஞ்சர் வந்தா என்ன பண்றது? ஊட்டில என் மம்மி டீச்சரா இருக்குதோ, அதுக்கு நான் லெட்டர் போட்டுதோ, இன்னும் ரிப்ளை வரல. எப்படி வருதோ? நீ ஃபீல் பண்ணாத டார்லிங். நான் கட்டினா உன்னதான் கட்டும், இல்லன்னா நான் செத்து போவோம். டார்லிங் லில்லி. மணி அடே எங்கடா வந்த? மணி, நெருப்புட்டி இருக்கு. ஏண்டா நெருப்புட்டி கேக்குற நேரம் ஆடாது? என்னால பொறுக்க முடியலையே. என்னடா? சிகரெட் பிடிக்காம இருக்க முடியலையே. ஐயோ, இந்தடா. ஏண்டா மணி, அவகிட்ட நீ அப்படி என்னதான் பேசுவேன்? அப்புறமா நான் எழுதியே காட்டுறேன்டா. போடா போடா போ. நல்ல பார்சாதி கோயில் யானை மாதிரி. டார்லிங், அப்ப நானும் போதும். கேம்ப்ல வச்சு தனியா இருக்குதோ. இருக்கட்டுமே, அவன் நெருப்பு, அவகிட்ட யார் நெருங்க முடியாது. ஆனா லில்லி, நீ இந்த நேரத்துல இங்க வந்தது விஜய்க்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா உன்னை ரொம்ப சீப்பா நினைச்சிருவா. டார்லிங், நம்ம மேரேஜை எப்படி வச்சுக்கிருவோம்? ஆனா ஃபர்ஸ்ட் புள்ள பிறந்தா எங்க பாட்டனார் பேர் சாமா சாஸ்திரி, அதத்தான் நான் வைப்பேன். சமோசா சாஸ்திரி? சமோசாவாது பரோட்டாவாது, சாமா சாஸ்திரி. நோ 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 நோ, என் கிராண்ட்பா பேரு டேவிட், அதுதான் வைக்கணும். டேவிட்டா? ஐயோ, டேய், பிறந்ததுக்கு அப்புறம் பேச வேண்டியதை இப்பவே பேசி ஏன்டா டயத்தை வேஸ்ட் பண்ற? ஏண்டா நீ இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தியா? நான் அப்பவே வந்துட்டேன்டா. தடி என்ன என்ன அனுப்பிச்சான். போங்கடா. நான் போறேன், நீ எங்க வந்தீங்க? இது ஒரு கேள்வி. இந்த மாதிரிலாம் நீங்க பேசக்கூடாது. இதுல ரொம்ப தப்பு. நீங்க இங்க முதல்ல போயிடுங்க. சிச்சி, உனக்கு எது தப்பு எது ரைட்டுனே தெரியலையே. லவ் பண்றது தப்பா? இத பாருங்க, உங்களுக்கு என் மேல விருப்பம் இருந்தா எங்க அப்பா கிட்ட வந்து பேசுறீங்க. இந்த மாதிரி தான் தனியா இருக்கும்போது வந்து பேசுறதெல்லாம் ரொம்ப தப்புதாங்க. நான் இந்த இடத்தை விட்டு போகணும்னா நான் சொல்றத நீ கேட்கணும். நீங்க சொல்லுங்க, என்ன சொன்னா நான் கேட்கிறேன். பலேஜல், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அசோக், சவால நீ ஜெயிச்சடா. காது கொடுத்து கேட்டேன். ஐயோ, பாத்தீங்களா? உலவாய மூட முடியும், ஊர்வாய மூட முடியாதுன்னு வாங்க. இங்க ஏதோ நடக்க கூடாது ஒண்ணு நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு இவங்க என்ன பத்தி பேச போற கதையோ எனக்கு கட்ட போற பட்டமோ. ஐயோ, இதுக்கெல்லாம் என்ன செய்ய போறீங்க? உன்னை கல்யாணம் செய்துக்கணுங்கிறியா? ஏதோ உன்னை லைக் பண்ண, எல்லாரும் மாதிரி நீயும் ஃப்ரீயா இருப்பேன்னு பார்த்தா சுத்த 10ஆம் பசலியா இருக்கிறீ. இது மாடர்ன் வேர்ல்டு. ஆண்களும் பெண்களும் ஃப்ரீயா பழகிறது சர்வசாதாரணமான விஷயம். லவ் பண்ற பெண்கள் எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறது ஆரம்பிச்சுட்டா நான் எத்தனை பேருக்கு தாலி கட்டுறது? என்கிட்ட ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஐ டோன்ட் நோ. என் லிஸ்ட்ல மாட்டாத ஆளே கிடையாது. ஐ அம் a born hero. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் உன்னை பிடிக்கிறதா சவால் விட்டேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுல நான் ஜெயிச்சதா தான் இருக்கும். நீ இல்லைன்னா இன்னொருத்தி. இந்த சட்டை இல்ல, வேற சட்டை. சட்டையை மாத்திர மாதிரிதான் வாழ்க்கையில் எனக்கு காதல். குட் நைட். அசோக சக்கரவர்த்தி போர்க்களத்துல மனசு மாறி துறவியானா போல இந்த அசோக்கும் மாறித்தான் தீரணும். இது மாடர்ன் வேர்ல்ட். ஆண்களும் பெண்களும் ஃப்ரீயா பழகிறது சர்வசாதாரணமான விஷயம். லவ் பண்ற பெண்கள் எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறது ஆரம்பிச்சுட்டா நான் எத்தனை பேருக்கு தாலி கட்டுறது? என்கிட்ட ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஒரு நாடே வாழணும்னா, ஒரு ஊரே சிறப்படையணும்னா, மனித குலமே நல்லா விளங்கணும்னா
அதுக்காக ஒருத்தர் தன்னையே தியாகம் பண்றதுனால கஷ்டமும் இல்லை நஷ்டமும் இல்லை. அசோக், எல்லாரையும் போல என்னையும் தப்பு கணக்கு போட்டீங்கல்ல. மத்த பெண்கள்கிட்ட நடந்துக்கிற மாதிரி என்கிட்ட நடந்துக்கிட்டீங்கல்ல. நாகரிகம் அது பெண்மையோட மோதி பாக்குதா? இதுவரைக்கும் குனிஞ்ச தலை நிமிராம இருந்த விஜயா நான். ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து புது விஜயா. அசோக், இனிமே எந்த பொண்ணு உன்கிட்ட ஏமாற நான் விட மாட்டேன். நான் பிறந்த குலத்துக்காக என்ன நானே பணையம் வைக்க தயாராயிட்டேன். பாத்துறேன் அசோக், பாத்துறேன். சேலஞ்ச். என்னைக்காவது ஒரு நாள் நீங்களே என்கிட்ட வந்து எனக்காக ஏங்கி என்ன கல்யாணம் செஞ்சுக்க உங்களை நான் கெஞ்ச வைக்கல. கோலம் போட்டு குத்துவிளக்கு ஏற்றிய பழக்கப்பட்டவ சார் என் பொண்ணு. பூ விழுந்தா குத்தம், பொட்டு கலைஞ்சா விபரீதம்னு நினைக்கக்கூடியவ. வெளி உலகமே தெரியாம வளர்ந்தவ சார் என் பொண்ணு விஜயா. நடந்த சம்பவத்தினால நடக்க கூடாத விபரீதம் ஏதோ தனக்கு நடந்து விட்டதாக நினைச்சு குமரிக்கிட்டு இருக்கா சார். மாணிக்கவாசகம், என் பேரை செஞ்ச தப்புக்காக நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். தப்பா இருந்தா மன்னிக்கலாம், ஆனா நடந்தது குற்றமாச்சே. அப்பாவன் சார்பில் நான் தண்டனையே ஏத்துக்கிறேன். ஓஹோ, பால் கட்டதுக்காக பாத்திரத்தை உடைக்க சொல்றீங்களோ? கெட்டு இருக்கிறது பால் இல்ல மாணிக்கவாசகம், பாலை விட வெள்ளையா நான் நினைச்சுட்டு இருந்தேன் பாருங்க. என் பேர அசோக்குடைய மனசு அதுதான் கெட்டு போச்சு. எவ்வளவெல்லாம் ஆசை வச்சிருந்தேன், எப்படியெல்லாம் செல்லமா வளர்த்தேன். கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னேனே, இந்த குடும்ப கௌரவத்தையே காத்துல பறக்க விட்டுட்டானே. காத்துல பறக்கிற பட்டம் மாதிரி என் மக மேல கட்டி விட்டு இருக்கிற பட்டமும் பறந்துகிட்டு இருக்கப்பா. சாரி, பறந்துகிட்டு இருக்கு சார். அவளுக்கு இது புது அனுபவம், ஆனா அவனுக்கு இது எத்தனாவது சம்பவமோ தெரியலையே. மனுநீதி சோழன் பொற்கை பாண்டியன்னு என் மனசுல நிழலாடுறாங்க மாணிக்கவாசகம். இதுக்கு என்ன பிராயச்சித்தம் செய்யணும் சொல்லுங்க, செய்ய தயாரா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க குறிப்பிட்ட 2 பேர்ல ஒருத்தர் தன்னுடைய மகனை கண்டிக்கிறதுக்கு பதிலா தண்டிச்சவர், இன்னொருத்தர் அறியாம நடந்த தவறுக்காக தன் கையை வெட்டிக்கிட்டவர். அதனால ஆத்திரப்பட்டு முடிவெடுக்கிறத விட என்னுடைய மகளுக்கு நடந்த தவறு மாதிரி வேற எந்த பொண்ணுக்கு ஏற்படாம பாத்துக்கணும். மாணிக்கவாசகம், நீங்க தான் இலக்கியவாதியாச்சே, அந்த பொறுப்பை நீங்களே எடுத்துக்கூடாது. புகார் கொடுக்க வந்தவனை கொண்டு புலன் விசாரிக்க சொல்றீங்களா? ஆமா, எழுதி திருத்த முடியாத இந்த உலகத்தை இயங்கி திருத்தலாமே. என்ன சொல்றீங்க? பாரதி பாட்டுக்கே விளக்கம் சொல்றவரு இன்னைக்கு நான் படுற பாட்டுக்கு ஒரு நல்ல வழியை சொல்லக்கூடாதா? என் பேரனை திருத்துறது மூலமா அவன மாதிரியே சந்தர்ப்ப சூழ்நிலையினால சகவாச தோஷத்தினால திசை தடுமாறி அலையிற இளைஞர்களுக்கு ஒரு நல்ல புத்தியை சொல்லக்கூடாதா? இது ஒரு பெரிய பிரச்சனை. என் பொண்ணுக்காக மட்டுமில்லை, எத்தனையோ பெண்களோட கண்ணுல கண்ணீர் வடியாம இருக்கணுங்கிறதுக்காக வைரத்தை வைரத்தாலதான் இருக்கணும், முள்ள முள்ளாலதான் எடுக்கணும். அது போல தப்ப தப்பாலதான் திருத்தணும்.